ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போது ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனோட சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப வதங்க விடாமல் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன். லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. முட்டை வந்து பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த எக்கு சேர்த்துருக்கேன். நல்லா பரட்டிக்குவோம். இப்போ நமக்கு கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ மசாலா கூட எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். ஒரு 100 மில்லி வந்து சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா கிளறி எடுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி எடுத்தாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.